ஹலோ வினஸ், உங்கள் வீட்டில் இருந்த எல்லா வாழைப்பழமும் கருகருன்னு போயிடுச்சா? அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா? அப்போ இந்த அல்வா ரெசிபி உங்களுக்கு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு பாகு ரெடி பண்ணிடலாம். 1 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். 1 கப் வெல்லத்துக்கு 1/4 கப் தண்ணி. கம்பி பதெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை, வெல்லம் கரையிற அளவுக்கு மட்டும் பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் வின்னஸ், எங்கள் வீட்டில் இருக்கிற பனானாஸ்லாம் எப்படி இப்படி கருப்பாகி போயிருக்குன்னு. இப்போ இது எல்லாத்தையும் பீல் ஆஃப் பண்ணிக்கலாம். பீல் ஆஃப் பண்ண பனானாவை குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மாதிரி மைய நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அல்வா பண்ணிடலாமா? நல்ல கனமான கடாயில் ஒரே 1 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்க்கு நம்ம நிறையாலாம் நெய் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. நெய் நல்லா உருகுனதும் நம்ம மைய அரைச்சி வச்சுருக்க பனானாவை அதில் சேர்த்துடலாம். இப்போ கை விடாமல் அந்த நெய்யிலேயே நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே நெய்யோடு நல்லா பிளெண்ட் ஆகிடும். இந்த மாதிரி இருக்கும் கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாகை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சிலே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த பாகோட நல்லா ஒட்டுற மாதிரி கை விடாமல் நல்லா கிளறி விடுங்க. 2-3 நிமிஷத்துலேயே அந்த பாகோட நல்லா கலந்துரும் பனானாஸ்லாம். இப்போ இடித்து வச்சுருக்க ஏலக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கன்சிஸ்டன்சியே மாறி இந்த மாதிரி நல்லா திக்காக பபிள் விடுதுல. இப்போ ஒரே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 3-5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், நம்ம பனானா அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் போடுறதுக்கு நட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கேஷ்யூ நட், பாதாம், கிஸ்மிஸ். நான் இந்த 3 எடுத்திருக்கேன். உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து அந்த பாத்திரம் ஃபுல்லாக தடவி விட்டுருங்க. இந்த பாத்திரத்தில் தான் நம்ம ஹல்வாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அதனால அதில் நெய் சேர்த்து நல்லா மோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண அல்வாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். அந்த கன்சிஸ்டன்சியை பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். இதை இப்படியே கூட சாப்பிட்லாம், பட் நட்ஸோடு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் நட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு நட்ஸ் வேணாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஃபைனாக சாப் பண்ண கேஷ்யூ நட்ஸ் சேர்த்துக்கிறேன். கூடவே ஃபைனாக சாப் பண்ண பாதாமும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கிஸ்மிஸ் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் இது காலி பண்ணுறத ஒரே வேலை. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் வின்னர்ஸ். சுக்கு சுக்கு சூ.